தம்பி வெட்டோத்தி சுந்தரம் ஒரு முன்னோட்டம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன தம்பி வெட்டோத்தி சுந்தரம்? இந்த படம், இந்த திரைப்படம் அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்து இதை கேட்காதவங்களே கிடையாது. நானும் நிறைய சொல்லிட்டேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வாழ்ந்த ஒரு இளைஞன் தம்பி வெட்டோத்தி சுந்தரம். அவருடைய கதை தான், அவருடைய உண்மை வாழ்க்கை தான் இந்த திரைப்படம். எனக்கு இது வரைக்கும் பலவிதமான கதாபாத்திரங்களை நான் நடிச்சிருக்கேன். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஃபிலிம் நான் இது வரைக்கும் நடித்ததில்லை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். படத்தினுடைய இயக்குனர் வடிவுடையான் அவர் இந்த இந்த விஷயத்தை பற்றி, அதாவது யூஸ்வலாக ஒரு ஃபிலிமுக்காக கதை சொல்லுவாங்க. ஒரு சினிமா எடுக்க போகிறோம், அதுக்கு இதுதான் கதைன்னு சொல்லுவாங்க. அவர் என்கிட்ட என்ன விஷயமா சந்திக்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பட விஷயமா தான். அதுக்கு முன்னால் நான் ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, ஒருத்தரோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார். இப்படியெல்லாம் ஒருத்தர் வாழ்ந்தாரா? ஓஹோ, பரவாயில்லையே, ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுதான் இந்த படம், அதுதான் கதை. இது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் தான் தம்பி வெட்டோத்தி சுந்தரம் திரைப்படத்துடைய இயக்குனர் வி.சி. வடிவுடையான் பேசுகிறேன். ஒரு நல்ல சினிமா தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் சினிமாவின் ரசிகர்களின் ஒரு நாள் தூக்கத்தையாவது அந்த சினிமா கெடுக்கணும். ஆனால் இந்த சினிமா ரசிகர்களின் 5 நாள் தூக்கத்தையாவது மினிமம் கெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. இந்த படத்துக்காக தினம் தினம் தூக்கங்கட்டு வேலை செஞ்சிருக்கேன். இந்த படம் ஒரு உண்மை சம்பவம். ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம மேக்சிமம் படமாக்குறதுக்கு ஒரு உந்து சக்தி வரணும்னா அது இயக்குனரான ஒரு மனிதனுடைய முதல் தூக்கத்தை கெடுக்கணும். இந்த கேரக்டருடைய லைஃப் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நாள் என்னையே கேள்வி கேட்க வச்சது. ஏன்னா நான் படிச்சுட்டு என்னுடைய வீட்டுக்கு வர்ற வழியில் தினமும் ஒரு மனிதனை பற்றி பேசுறதும், தினம் நாம் படித்துட்டு இருக்கிற ஸ்கூலில் பேசப்படுவதும் அந்த மனிதனை பற்றிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை தான் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அவனை சார்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையும் வன்முறையும் காதலும் சோகமும் அத்தனை இந்த படத்தில் கலந்து ஒரு கதையாக்கப்பட்டிருக்கு. ஒரு சினிமாவுடைய கதை சொல்லும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது அதை விடவும் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா நம்ம கதை கேட்டு நடிக்கிறோம், ஆடியன்ஸு கதை கேட்கறதில்ல. அவங்க படம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்கள அது அசத்தி, அவங்கள பிரமிக்க வைக்கிற மாதிரி, அவங்கள உணர்வுபூர்வமாக அவங்கள ஆட்கொள்கிற மாதிரி இருக்கணும். அந்த விதத்தில் நான் என்ன என்கிட்ட சொன்னாரோ அதை பதிவு பண்ணது அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த சம்பவங்களுடைய அழுத்தம் மேம்போக்காக இல்லாமல் ரொம்ப ஆழ்ந்து, ஒவ்வொரு சின்ன விஷயங்களையுமே ரொம்ப ஆழ்ந்து உள்ளே போயிருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர். இந்த கதையில சுந்தரம் என்கிற கதாபாத்திரம் கிட்டத்தட்ட 3 காலகட்டத்தை தாண்டி தன்னுடைய பாடி லாங்குவேஜை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தது. ஆரம்ப காலகட்டம், இடைப்பட்ட காலகட்டம், அதன் பிறகு கிளைமேக்ஸ்.
கிளைமேக்ஸுக்கு அந்த கதாபாத்திரம் கிட்டத்தட்ட தன்னை 10 கிலோ இறக்க வேண்டிய கட்டாயம். ஆனா கரண் அந்த 10 கிலோவும் சொன்னது மாதிரியே தன்னை வருத்தி இருக்காரு. என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ குதின்னு சொன்னா நான் இந்த படத்துல குதிக்கிறேன்னு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கோஆபரேட் பண்ணியிருக்காரு. தன்னை வருத்திட்டு கிளைமேக்ஸுக்காக எல்லாம் தன்னை எக்ஸ்ட்ரீமா வருத்திட்டார். கீழே ஒரு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒரு கீழே தரையிலே படுத்து கிடந்தார் ஷார்ட் ரெடி ஆகுது. ஏன்னா ஒரு இது ஒரு 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 சினிமாவை வெறித்தனமாக நேசிக்கிற ஒரு கதாநாயகனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அவரு கண்டிப்பா இந்த படத்துல அவ்வளவுக்கு உழைச்சிருக்காரு. அதை நான் மிக அழகாவும் பதிவு பண்ணியும் கொடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ங்கிறது வந்துட்டு கரண் என்கிற ஒரு ஹீரோவை மறக்கடித்து சுந்தரம் என்கிற ஒரு கதாபாத்திரத்தின் பின்னால் ஒரு கேமராவை கட்டி விட்டோம் என்றால் எப்படி வாழ்க்கை பதிவு அப்படியே பதிவா இருக்குமோ அதை அப்படியே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுல மேக்சிமம் பதிவும் பண்ணியிருக்கோங்கிறதான். ஒரு விழாவில் வந்து உலகநாயகன் கலைஞானி கமல் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். ஒரு சினிமாவுக்கு ஒத்திகை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி பேசினார். அது வந்து ரொம்பவே யோசிக்க வச்சிருச்சு. அதாவது எப்படின்னா ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கிளைமேக்ஸ் எப்படி இதுதான் உண்மையாக நடந்திருக்கு. ஆனால் அதை எப்படி வந்து சினிமாவுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த தாக்கத்தோடு கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் நிதானிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் டைரக்டர். மூவி கேமரா மட்டும்தான் அங்கே இல்லை, மற்றது எல்லாமே இருந்தது. அந்த ஆம்பியன்ஸ் மொத்தமும் இருந்தது. அந்த கிளைமேக்ஸுடைய போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 5 நாள் 6 நாள் வந்து ஒத்திகை பார்த்தோம். இந்த கதாபாத்திரம் எப்படி வரும், என்ன பேசும், அப்புறம் இதோடைய மனநிலைமை என்னவாக இருக்கும், இப்படி தான் நடந்திருக்கு. அதை வந்து நம்ம ராவாகவே சொல்லிடலாமா, இல்லை அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து நம்ம அதை ரீச் பண்ணுறது, அதை எப்படி அவங்களுக்கு எப்படி சொல்கிறது. ஏதோ வந்தோம் எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் ரீஷூட் ஆகிடக்கூடாது. அதனால இப்படியும் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்னு அதை ஒத்திகை பார்த்து ஒரு இதுதான் ஃபிக்ஸ், இது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எடுக்கப்பட்டது தான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி. உறவுக்கு